ஹாய் எல்லாருக்கும். நான் சொல்ற அளவுகளோட நான் செய்யற மெத்தட்ல இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டு மழையே பொழியும். இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய், 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு இதை பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம அரைச்ச பவுடர் இருக்கு இல்லையா, அது 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 4 பெரிய தக்காளி சேர்த்துட்டு அது வணங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணியும் அரிசியும் நல்லா ஈக்குவல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட் போட்டு அது மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் கஸ்தூரி மேத்தியும் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி